இன்னைக்கு திருச்சியில் பார்த்த விஜய் இதுவரைக்கும் பார்த்த விஜயே கிடையாது. விஜய் 3.0 அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா விஜய் இங்கே திருச்சி கிழக்கில் நாமினேஷன் ஃபைல் பண்ண வந்ததுக்கப்புறம் அங்கே கூடியிருந்த மக்கள் எப்படி கூடியிருப்பாங்கன்னு நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா? அப்படி ஒரு மக்கள் கூட்டம். அதில் வந்த உடனே அவருடைய ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அங்கே தான் இந்த ப்ராக்டிஸ் மேக் மேன் பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி இதுவரைக்கும் விஜய் பேசுனதுலேருந்து டோட்டலாக அந்த அனுபவம், அவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸ் அரசியலில் இப்போ தான் அவருடைய அந்த அனுபவத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஒரு பேச்சை சாதாரணமாக ஆரம்பிக்கிறது தான் இருக்கிறதுலே கஷ்டம். அது கரெக்டாக போய் லேண்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு நல்லா அந்த ஃப்ளோ அப்படியே கிடச்சிடும். ஸோ இன்றைக்கி ஆரம்பத்திலே விஜய் என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாரு. ஸோ அது அவரை இன்னும் ஈஸியாக்குது. அதாவது அவர் ஆரம்பம் கரெக்டாக லேண்ட் ஆகிடுச்சு அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஃப்ளோ விஜய் தொடர்றாரு. எல்லாருக்கும் கேஸ் புக் பண்ணால் கிடைக்குதா? நிறைய டீ கடைங்க, ஹோட்டலுங்கள்லாம் மூடுறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் யார்? ஒழுங்காக சென்ட்ரல் கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும், தமிழ்நாடு கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும். இவங்க 2 பேரும் அதை கோட்டை விட்டதுனால தான் நாம் இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டியிருக்கோம் அப்படின்னு அந்த சாப்பிட்டீங்களா அப்படின்ற அந்த ஒரு பேச்சிலிருந்து அதை தொடர்ந்து வர்ற கேஸு, அதுக்கப்புறம் அதிலிருந்து நடக்கிற திமுகவுடைய ஊழல் எல்லாத்தையுமே சேர்த்து அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அது அவருக்கு கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி கரெக்டாக வந்துடுச்சு இன்றைக்கி பேச்சில். அதுதான் சொன்னேன், அந்த அனுபவம் வந்துடுச்சு விஜய்க்கு. ஏன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் விஜய் என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கெல்லாம் தெரியும், அதிகமாக விஜயை பற்றி சொல்கிறதுன்னு அதிகமாக பேச மாட்டார். யார்கிட்ட கேட்டாலும் அதுதான். அவர் வருவார், கேரவன்லேருந்து இறங்குவார், அவருடைய சீனை நடிப்பார், திருப்பியும் கேரவனுக்குள்ளே போயிடுவார், பேசவே மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஜய் அரசியலுக்கு வரும்போது பேசாமல் இருக்கிற விஜய் அதிகமாக பேசணும். ஸோ அப்படி பேசி அதிகமாக பழக்கம் இல்லாத விஜய்க்கு சினிமாவில் வசனம் பேசுகிறதோட சரி. அதனால் விஜய் என்ன பண்ணார், ஆரம்பத்தில் அவருடைய அரசியல் ஸ்டார்டிங்கில் இருக்கிற பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு சினிமா வசனம் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது அவருக்கு ஈஸி, சினிமாவில் வசனம் பேசி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் மக்களிடம் நேரடியாக அதிகமாக பேசி பழக்கம் இல்லாததுனால அவருக்கு அந்த ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக தெரிஞ்சுது ஆரம்பத்தில். அதனால தான் சினிமா வசனம் போல் இருந்தது. ஆனால் இப்போது மக்களை சந்தித்து பேசி அவர் எந்த அளவுக்கு மெருகேறி இருக்கார் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது. அந்த பேச்சில் லாபகம் கரெக்டாக வந்துடுச்சு. அதுதான் இன்றைக்கி பார்க்க முடிஞ்சது. அந்த மாதிரி ஒரு விஜயை இனிமேல் கொஞ்சம் பயப்படுவாங்க. வரைக்கும் வசனமாக பேசிக்கிட்டு இருந்த விஜய் இப்போ மனசுலேருந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஒரு வார்த்தையும் ஃப்ரம் த ஹார்ட் வருது அப்படின்றது தெரியுது. அவருக்கு மக்கள் எந்த மாதிரிலாம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது உணர்ந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி பேசும்போது ரொம்ப கரெக்டாக இருக்கும். அந்த வார்த்தைகள்லாம் மக்களை டைரெக்டாக போய் அடையும். அவங்க மனசில் அந்த தாக்கம் உண்டு பண்ணும். அது இன்றைக்கி பண்ண முடிஞ்சது. அதில் தான் சொல்லியிருந்தார், திமுக மற்ற பிரச்சனைக்கெல்லாம், அதாவது குடும்ப பிரச்சனைகளுக்கெல்லாம் நேராக டெல்லிக்கு போகிறீங்க, அங்கே போய் அவங்களெல்லாம் பார்க்குறீங்க, அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் கேஸ் பிரச்சனைன்னு வரும்போது ஏன் இன்னும் டெல்லிக்கு போகல அப்படின்ற கேள்வியை கேட்குறாரு. பிஜேபி, திமுக, அதிமுகலாம் வேறு கிடையாது, இது எல்லாம் ஒன்று தான், இவங்கெல்லாம் ஒரே குட்டையில் மட்டைங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். விஜய் சிபிஐ விசாரணைக்கு போனதுக்கப்புறம் அங்கே மிரட்டப்பட்டார். அதனால் பிஜேபியை பற்றி ஒன்றுமே பேச மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இன்றைக்கி தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் இல்லை, டெல்லியில் அந்த மாதிரி எந்த மிரட்டலும் கிடையாது. ஒருவேளை அப்படி மிரட்டப்பட்டிருந்தாலும் அதுக்கு பயப்படுற ஆள் கிடையாது அப்படின்றது இன்றைக்கி தெரியுது. ஸோ தைரியமாக பேச முடியுது விஜயால். அந்த லாபகம் வந்துடுச்சு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த பேச்செல்லாம் ஓகே. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதான் அவரும் சொல்லியிருக்காரு, நான் ஒருபோதும் இந்த மாதிரி மற்ற அரசியல்வாதிங்க மாதிரி இருக்க மாட்டேன். நான் என்ன செய்யணும்னு வந்தேன்னா அதை செய்வேன். ஃப்ரீயான 6 சிலிண்டர், அப்புறம் இலவச பஸ், எல்லா பஸ்ஸுமே இலவசம், அப்புறம் அண்ணன் சீரதை பற்றிலாம் சொல்லியிருந்தார். செய்வார் அப்படின்னு தான் நம்புகிறேன். ஏன்னா அவருடைய பேச்சில் அது தெரியுது. அது செய்கிறதுக்கான காரணமும் இருக்கு இல்லையா, செய்ய முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட அந்த திமுக மாதிரி கோடிக்கணக்கில் ஊழல் செய்கிற எம்எல்ஏங்கள்லாம் இந்த பார்ட்டியில் கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் அனுபவமே இல்லை. லஞ்சம் வாங்குறதுக்கும் ஒரு அனுபவம் இல்லை, அது கூட இல்லாதவங்க தானே விஜயுடைய கட்சியில் இருக்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய ஊழல் நடக்காது. அதனாலேயே அவங்களால சொன்ன வாக்குறுதிகளை செய்ய முடியும். எடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் திமுக நிறைவேற்றிச்சு அப்படின்ற கேள்வியும் கேட்டார். கேஸுக்கு மானியம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, கரும்புக்கு ஆதார விலை 4000 சொன்னீங்க, அது எங்க? சர்க்கரை 1 கிலோ எக்ஸ்ட்ரா போடுறேன்னு சொன்னீங்களே ரேஷனில், அது எங்க? இந்த மாதிரி உளுந்தம்பருப்பு எங்க? இந்த மாதிரி மக்களுக்கு திமுக கொடுத்த வாக்குறுதிகளை, நிறைவேற்றாத வாக்குறுதிகளை விஜயால் இங்கே சொல்ல முடியுது.
அது அவருக்கு ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா இது வரைக்கும் ஆட்சியிலே இருந்ததில்லை, இது வரைக்கும் ஆட்சி செய்யாத ஒரு கட்சி அப்படின்றதுனால தைரியமாக பேசலாம். ஏன்னா அதாவது விஜய் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த திமுக கட்சி இருக்குது. அந்த கட்சி அந்த 50 வருடத்தில் அந்த கட்சி கொடுத்த வாக்குறுதிகள் என்ன, அது வந்து எத்தனை நிறைவேற்றப்பட்டது, எத்தனை நிறைவேற்றப்படலை அப்படின்றதெல்லாம் மக்களுக்கு தெரியும். அதனால தான் ஒரு முறையும் ஜெயிச்சதுக்கப்புறம் 2வது முறை 20 சீட்டு 23 சீட்டுன்னு வாங்கி தோத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை. இந்த முறையும் அப்படி தான், நிறைய நிறைவேற்றாத வாக்குறுதிகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் விஜயால் தைரியமாக பேச முடியும். அவருக்கு வந்து திமுகன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 50-55 வருஷத்து அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை பேசலாம். அதிமுகன்னு எடுத்துக்கும்போது ஒரு 40-45 வருஷத்து அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை பேச முடியும். ஸோ அவ்வளோ வாக்குறுதிகள் இருக்குது, அதெல்லாம் நிறைவேற்றப்படாமல் இருக்குது. அது நிறைவேற்றப்படலை அப்படின்ற அனுபவப்பட்ட மக்களும் இப்போ இருக்கிறாங்க. ஸோ அந்த மக்களால் அது கனெக்ட் பண்ணிக்க முடியும். விஜய் வந்து சொல்கிற நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் ஏன் இன்னும் செய்யலை அப்படின்னு சொல்லும்போது அதை கனெக்ட் பண்ணிக்க முடியும் அந்த மக்களால். ஸோ அவங்கெல்லாம் வந்து ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு, இப்படி 2 ஆட்சியை பார்த்தாச்சு, 2 திராவிட கட்சியை பார்த்தாச்சு, இனிமேல் ஒரு மாற்றம் வரட்டுமே அப்படின்னு யோசிக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. ஸோ இனிமேல் இருக்கிற ஒரு 19 நாளாக அந்த எலெக்ஷனுக்கு, அந்த 19 நாளும் திமுகவுடைய அந்த சவப்பெட்டியில் அடிக்கிற ஒரு ஆணி, விஜய் அடிக்கிற ஒரு ஆணி, ஒரு நாளைக்கும் ஒரு ஆணியை அடித்து மொத்தமாக க்ளோஸ் பண்ணி மூடிட்டு போயிடுவார். அந்த சவப்பெட்டியை மொத்தமாக க்ளோஸ் பண்ணி விட்டுருவார் அப்படின்னு தான் தெரியுது. கரூரை வச்சு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, விஜயுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி பேசி என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. இந்த மக்கள் வந்து உயர்தா இல்லை, இந்த அலை மாதிரி அது நிற்காமல் வந்துக்கிட்டு தான் இருக்குது. விஜயோடைய ரசிகர்கள் வந்து நிற்காமல் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க, அது சேர்ந்துக்கிட்டே தான் இருக்காங்க. விஜய் எங்கே போனாலும் விஜய் பின்னாடி இருக்க தான் செய்கிறாங்க. இன்றைக்கி வேற ஒரு உதாரணம் கூட ரோட்டில் நடந்தது இல்லையா, கிண்டிலையா, ஒருத்தன் வந்து விஜயோடைய காரை வர்றதை பார்த்து இன்னும் எத்தனை பேரை கொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறான் போல இருக்குது. அதுக்கு அந்த பொண்ணு, டேய் பார்த்து பேசுகிறா, ஒழுங்காக போடா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மிரட்ட, முன்னாடி போகிற ஒரு பொண்ணு, அதுவும் ஸ்கூட்டியில் போகிற பொண்ணுன்னு நினைக்கிறேன், அது மிரட்ட போடுறான். இவன் போகிற வர்ற இடத்துலலாம் போய் இந்த மாதிரி ஏதாவது சொல்லணும். அது ஒரு மனநோய் தான், அந்த மாதிரி ஒரு நோய் பிடிச்சவன் தான் அந்த கார் வரும்போது ஏதோ சொல்லியிருக்கான் போல இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அந்த பொண்ணு மிரட்டவே ஓடிட்டான். இதுதான் இந்த கமெண்ட் பண்ணுறவங்களாம் செய்வாங்க. ஃபேக் ஐடியில் வர்றது, ஏதாவது பதில் வந்தால் ரிப்ளை கொடுத்தா உடனே அந்த ஓடிடுறது, இதுதானே பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அந்த மாதிரி ஒருத்தன் தான் போல இருக்குது இந்த கிண்டியில் விஜய் காரை வரும்போது பேசுனது, ஏதோ தப்பாக பேசுனது. அதாவது விஜய்க்கு எங்கெல்லாம் ரசிகர் இருக்காங்க அப்படின்றது வந்து அந்த இன்ஸ்டண்ட்டாக தெரியுது பாருங்கள். ஒருத்தன் வந்து விஜயை தப்பாக பேசுகிறான், அந்த இடத்துலேயே ஒரு பொண்ணு, எந்த அளவுக்கு பெண்கள் ரசிகர்கள் விஜய்க்கு இருக்காங்கன்றது இது ஒரு உதாரணம். ஒரு மான சோத்துக்கு ஒரு பதம் அப்படின்ற மாதிரி அங்கே ரோட்டில் எவனோ ஒருத்தன் விஜயை தப்பாக பேசுகிறான், உடனே பெண் ரசிகை வந்து ஏய் பார்த்து பேசுகிறா அவ்வளோதான் அப்படின்னு அந்த பொண்ணு கத்துது. உடனே அந்த பொண்ணுக்கு பயந்து ஓடுறான். ஸோ இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லும் விஜய் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக வீட்டுக்கு வீட்டு ஒரு ரசிகர் இருக்க தான் செய்கிறாங்க. அது அவருடைய அட்வான்டேஜும் கூட. நேரு அப்படின்ற பேரை சொல்லனாலும் 1000 கோடி ஊழல் அப்படின்றத பற்றியெல்லாம் பேசியிருக்காரு. இன்னும் 19 நாளில் ஒவ்வொருத்தருடைய குட்டும் வெளிப்படும் அப்படின்றது நல்லாவே தெரியுது. அந்த மெருகேறிய விஜயை இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. இது வரைக்கும் பேசாமல் இருந்த விஜய் வந்து நல்லாவே பேச கற்றுக்கிட்டாரு. அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். திருச்சி கிழக்குலேயே இன்னொரு பக்கம் உதயநிதியும் தயாநிதியும், அவங்க 2 பேரும் நிதி கொடுத்து வர வச்ச கூட்டம். இந்த 2 நிதியும் சேர்ந்து நிதி கொடுத்து, அதாவது பணம் கொடுத்து வர வச்ச அந்த ஒரு கூட்டம், சேர்ந்த கூட்டம் கிடையாது, சேர்த்த கூட்டம். அந்த கூட்டம் வந்துக்கிட்டு இருக்கு. அவங்க 2 பேரும் அந்த வண்டியில் நின்றுக்கிட்டு இப்படி போய்கிட்டு இருக்காங்க. முகத்தில் ஆடல, கூட்டம் இருக்குது, அவங்க சேர்த்த கூட்டம் இருக்குது, பணம் கொடுத்து சேர்த்த கூட்டம் இருக்குது. இருந்தாலும் 2 பேர் முகத்துலேயும் ஆடல, என்னமோ சவ ஊர்வலத்துக்கு போகிற மாதிரி போயிட்டுருக்காங்க. ஏன்னா தெரிஞ்சு போச்சு, இன்னும் ஒரு மாதம், இன்னும் 30 நாளுக்கு அப்புறம் முதலமைச்சர் விஜய் அவர்களே அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். ஸோ அப்படிலாம் சொல்லணுமே அப்படின்ற அந்த நினப்பு வருது போல இருக்குது. அப்படியே போகும்போது நம்ம கூட்டம், இந்த சேர்த்த கூட்டம், இதெல்லாம் வந்து நம்ம பணத்தாலேயே வர்ற கூட்டம், அவருக்கு என்னடா 5 பைசா செலவு பண்ணாமல் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த நினப்பெல்லாம் வருதில்லை. இந்த செலவு வேறு, இந்த கூட்டத்துக்கு செலவு பண்ணது வேறு வேஸ்ட்டாக போதே, இன்னும் ஒரு மாதம் கழிச்சு சிஎம் விஜய் அவர்களே அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்ற அந்த வருத்தம்லாம் தெரியுது அவங்க 2 பேர் முகத்துலேயும். ஆனால் வெக்கமே பட மாட்டாங்க. பணம் அப்படின்ற விஷயத்தில் ஸ்டாலின் ஃபேமிலி இல்லைன்னா கருணாநிதி ஃபேமிலி இருக்குது பாருங்கள், வெக்கமே பட மாட்டாங்க. நேராக சாஷ்டாங்கமாக போய் விழுந்துருவாங்க. ஆட்சி இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு வந்து பணம், அவங்களுடைய அந்த சொத்தை, அங்கங்கே சேர்த்து வச்சுருக்கிற சொத்தை காப்பாற்றணும் அப்படின்னா போய் விழுந்துருவாங்க. விஜய் அவர்களே, விஜய் சிஎம் அவர்களே, எங்களுக்காக இந்த மாதிரி செய்யுங்க, அந்த மாதிரி செய்யுங்கன்னு போய் செஞ்சு தானே ஆகணும். ஏன்னா இந்த சொத்தை எப்படி காப்பாற்றுறது? 50-60 வருஷமாக நம்ம மக்கள் பணம் தான் அவங்க கையில் இருக்குது. ஸோ அதுக்காக என்ன வேணால் செய்வாங்க. ஸோ அதெல்லாம் நினச்சிக்கிட்டு வராங்க போல இருக்குமே, அடுத்து ஒரு மாதம் கழிச்சு போய் விழணுமே விஜய்கிட்ட அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு வராங்க போல இருக்குது 2 பேரும். சிரிப்பே இல்லை 2 பேர் முகத்துலையும். தைரியம் இருந்தால் ஒரு இடத்துல போட்டி போட வேண்டியது தானே, 2 இடத்துல ஏன் விஜய் போட்டியிடுறாரு அப்படின்ற கேள்வியெல்லாம் இப்போ சில பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜெயலலிதா 4 இடத்துல கூட போட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு செங்கோட்டையன் அவர்களும் சொல்லியிருக்காரு. அவருக்கு எதிராக போட்டியிடுறவங்க டெபாசிட்டே கிடைக்காம ஓட போகிறாங்க அப்படின்றதையும் செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு.
அதுதான் உண்மை. விஜய் ஒரு இடத்துல போட்டிட்டாலும் 2 இடத்துல போட்டிட்டாலும் விஜய் நிற்கிற இடத்துல தோக்க போகிறது கிடையாது. பெரிய பெரிய தலைவர்கள்லாம் 2 இடத்துல நின்று இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் விஜய் நின்று இருக்கிறாரு. ஆனால் இந்த 2 இடத்துலையும் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்றது தான் உண்மை. அதுக்கப்புறம் என்னடா விஜயை மட்டுமே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க, நீ வந்து ஒரு ஒன் சைடடாக பேசுகிற, ரொம்ப பயஸ்டாக இருக்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அடுத்த ஒரு 20 நாளைக்கு நான் பயஸ்டாக தான் இருந்தாகணும். ஏன்னா இந்த 2 ஆட்சியும் வேண்டாம் அப்படின்ற முடிவில் நானும் இருக்கேன். எனக்கும் திராவிடம் அல்லாத ஒரு கட்சியை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை யாருக்கு தான் இருக்காது. 50 வருஷமாக பார்த்தாச்சு, இவங்க 2 பேரையும் பார்த்தாச்சு. புதுசாக ஒருத்தரை பார்க்கணும், புதுசாக ஒரு கட்சி வந்தால் என்ன தான் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு இருக்குது. அதுக்காக நான் அடுத்த ஒரு 20 நாள் கண்டிப்பாக விஜயை சப்போர்ட் பண்ணி தான் பேசுவேன். அதுக்குன்னு நான் வந்து விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமும் அந்த இந்த 200 ரூபா ஊப்பி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வேளை அந்த ஆட்சி சரியில்லைன்னா அதை விமர்சனம் பண்ணுற முதல் ஆளாகவும் நானாக தான் இருப்பேன். அதுவும் ரொம்ப மோசமாகவே விமர்சனம் பண்ணுவேன். அதில் வந்து எந்த டவுட்டும் கிடையாது. நீங்களும் இங்கே தான் இருப்பீங்க, நானும் இங்கே தான் இருப்பேன். நானும் கிட்டத்தட்ட 45 வருஷமாக இவங்க 2 பேரையும் பார்த்தாச்சு, இந்த 2 ஆட்சியை பார்த்தாச்சு. புதுசாக ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்குது. ஏதோ செய்வார். ஏன்னா இவங்க 2 பேரும் வந்து ஊழல்லாம் செய்யாத ரொம்ப சுத்தமான கட்சியெல்லாம் கிடையாது. அதிமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும் ரொம்ப நல்லவங்கலாம் கிடையாது. 2 கட்சிக்காரங்களால் எனக்கே பர்சனலாக நிறைய அனுபவங்கள்லாம் இருக்குது சென்னையில். ஸோ இந்த 2 கட்சியை பொறுத்த வரைக்கும் இவங்க வேண்டாம், புதுசாக ஒருத்தர் வரட்டும் அப்படின்னு அந்த ஒரு விருப்பம் தான் இப்போதைக்கு நான் விஜயை சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம். உங்கள் கருத்தை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் ஷேர்லாம் கூட பண்ணிவிடுங்க. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.